ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போலன்று அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாவது வாசகம் படித்தாங்கள்ல, அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. இரண்டாவது வாசகம் போடுத எல்லாரும் இதை படிப்போம். சற்று முன்பு குறுகிய வாசகம் இல்லை, இரண்டாவது வாசகம். அதை எல்லாரும் படிப்போம் சத்தமாக. சகோதரர், ஓகே, ஹோல்ட் ஆன். திரு கிண்ணத்திலிருந்து பருகிறோம். ஓகே, அடுத்தது படிங்க. அது கிறிஸ்துவின் பங்கு கொள்ளுதல் அல்லவா? பங்கு கொள்ளுதல். கவனமாக கேளுங்க, பங்கு கொள்ளுதல். ஓகே, அடுத்தது படிங்க. ஹோல்ட் ஆன். பங்கு கொள்ளுதல் இரண்டாவது தடவை வந்திருக்குது இல்லையா? ஓகே, அல்லவா? அடுத்தது அப்பம். பலராயிரும் ஒரே உடலாக இருக்கிறோம். பலராக இருந்தாலும் ஆனால் ஒரே உடலாக இருக்கின்றோம். ஓகே, அடுத்தது படிங்க. பங்கு கொள்கின்றோம். மூணாவது தடவை வந்துச்சா இல்லையா அந்த வார்த்தை, பங்கு கொள்கின்றோம் என்று? ஓகே, நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஒரு இடம் இந்தியாவில், இகத்புரி என்ற இடம், மும்பாய், அப்போ பொம்பே, அதுக்கு அருகில் உள்ள அந்த நகரத்துக்கு போனேன். நான் 6 மாதத்துக்கு மேலே பூனேயில் நான் பயிற்சி கொண்டிருந்தேன். அப்போ 10 நாள் இங்கே போனோம். சிஸ்டர்மார்கள், ஃபாதர்ஸ்லாம் போனோம். அங்கே இந்த இடம் இகத்புரியில் 600 பேர், அது பெரிய மண்டபத்தில், அங்கே தியானம் பண்ணுற இடம். 10 நாள் இருந்தோம். 600 பேர் இருந்தோம். வெள்ளைக்காரர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரம் தியானம். 9 மணி நேரம். அந்த 9 மணி நேரத்தில்
வேற வேற நேரம், ஒரு மணி நேரம் நம்ம உக்காந்துருக்கணும், தியானத்தில் உக்காந்துருக்கணும், எந்திரிக்க முடியாது. மற்ற 7 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கலாம், பாத்ரூமுக்கு போயிட்டு வரலாம். ஆனால் இந்த ரெண்டு வித்தியாசமான நேரம் கட்டாயமாக உக்காந்துருக்கணும். அப்போது உட்காந்துருந்து காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த 10 நாளும் மரக்கறி சாப்பாடு தான். ராத்திரி 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் படுத்துருவோம் நினைக்கிறேன். 600 பேர் பெரிய மண்டபத்தில் தியானம். 10 நாள் முடிஞ்சோடனே என் உடல் ரொம்ப ரீங்கானா இருந்துச்சு, அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சொன்னாங்க நிறையா பேர், ஏய் ஜெய்வியா உன் முகம் ரொம்ப சிறாவாக இருக்கலாம், பிரைட்டாக இருக்குது. இன்னும் ஃபேராகவும் இன்னும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நானும் ரொம்ப ஃபீல் குட், ரொம்ப நல்லா, ரொம்ப ஃபீலிங் குட், வெரி நல்லா இருந்துச்சு உடம்பு பார்க்க. அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு. அதே போல் தொடர்ந்து என்னுடைய பயிற்சி அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த படிச்சுக்கிட்டு கொண்டிருந்தேன். காலப்போக்கில் அப்படியே அந்த ரீங்கானம் போச்சு, அந்த தோற்றமும் போச்சு. தமிழில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, பழைய குருடி கதவை திரடின்னு, அப்படியே போச்சு. ஆனால் அந்த 10 நாளில் 600 பேர் 9 மணி நேரம் தியானத்தில் உக்காந்துருக்குறோம் பாருங்க. சாப்பிட்டோன்னே தியானம், சாயங்காலம் சாப்பிட்டோன்னே தியானம், காலையில் பசியாரோன்னே தியானம். இந்த தியானம் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, விப்பாசானா மெடிடேஷன். விப்பாசானா புத்திஸ்ட் மெடிடேஷன். அதில் 3 தடவை 10 தடவை 10 நாள் போனோம்னா அப்புறம் 30 நாள் செய்யலாம். அப்புறம் 30 நாள் செஞ்சோம்னா குரு ஆயிடலாம், அந்த குரு பயிற்சி கொடுக்கலாம். அந்த 600 பேரும் ஒரு உணர்வோடு இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. வீட்டுக்கு போகும்பொழுது எல்லாருமே மகிழ்ச்சியாக போனோம். நாங்கள் 20 பேரும் அதே போல தான் ஃபீல் பண்ணோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமாக வரோம் கோயிலுக்கு. ஆனால் வீட்டுக்கு செல்லும் பொழுது அதே பானத்தில் போகிறோமா, அதே வைப்ரேஷனில் போகிறோமா, அதே அதிர்வுகளில் போகிறோமா? எல்லாருமே அதே மாதிரி போகிறதல்ல. சில பேர் கொஞ்சம் மகிழ்ச்சியாக போவீங்க, சில பேர் மனம் நொந்து போவீங்க, இன்னும் சில பேர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக போவீங்க, சில பேர் ரொம்ப காமாக போவீங்க, சில பேர் கொஞ்சம் பதட்டு போவீங்க. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான நிலையில் போய் கொண்டிருக்கின்றோம் வீட்டுக்கு. ஏன் எல்லாருமே அந்த 600 பேரும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, they all focused, they all with the same vibration, they were all so peaceful. அதே அமைதியோடு எல்லாரும் சென்றோம் வீட்டுக்கு. ஏனென்றால் 10 நாள் பயிற்சியில் இந்த அதிர்வுகளை பெற்றுக்கொண்டோம், 10 நாள் பயிற்சியில் இந்த வலிமையும் இந்த வல்லமையும் பெற்றுக்கொண்டோம், அமைதியில் உள்ள சக்தி. ஆனால் அதுக்கு மேலாக ஒரு சக்தி இங்கே ஒவ்வொரு திருப்பலியிலும் இருக்கிறது. அந்த சக்தியை நான் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது ஏன் என்னிடம் மாற்றங்கள் இல்லை? ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான நிலையில் உட்கார்ந்திருக்கிறோம். We all come here with a different background, with a different disposition, different preparation. வித்தியாசமான தயாரிப்போடு வருகிறோம். வீட்டில் வரதுக்கு முன்பு சில பேர் சீக்கிரம் வாழா, பாத்ரூமில் இருந்துக்கிட்டு இவ்வளோ நேரம், சில பேர் அப்படி சொல்லுவோம். சில பேர் இந்த சொக்ஸை காணும், தேடு அந்த உள்ளு சொல்லுவார காண வாடா, எங்கடா போச்சு, டவுலு கொண்டு வா. வீட்டிலேயே இது ஒரு போராட்டம். போஷைக்கு வர்றதுக்கு முன்பு, அதுக்கப்புறம் ரோட்டில் வரும்ல, என்னாலா மழை வந்துருச்சு, அவனை பாரு இவர் பாரு, அவர் பாரு, ரோட்டில் இப்படி பாரு, அவனை பாரு, அவசரமாக போகும்போது தான் அவன் பாரு. காடியில் வரும்போது சில பேர் பசியாரிக்கு எங்கே போகலாம். அப்புறம் இன்னொன்று, அங்கே வீட்டிலே ஒரு வாக்குவாதம் வந்திருக்கோம், அது தொடர்ந்து காடியிலேயே வந்துக்கிட்டு இருக்கோம். சொன்னல இது வேற பாரு, கோவத்தை உண்டாக்காத,
பசாம இரு, கம்முன்று. இன்னும் மாதிரிலாம் நம்ம நிறைய வச்சுக்கிட்டு பூசையில் வந்து உக்காந்துடுறோம். ஆமென், ஹல்லேலூயா. தயாரிப்பு, இதுதான் நம்மளுடைய தயாரிப்பு. இந்த தயாரிப்பில் வந்துடுறோம். என்ன தயாரிப்புங்க இது? உண்மையாகவே உங்களிடம் சொல்லுங்க, எத்தனை பேர் விவிலியத்தை படிச்சுட்டு வரீங்க? அந்த 3 வாசகத்தையும் எத்தனை பேர் படிச்சுட்டு வரீங்க? ஒரு ஆள் 2 பேர் இல்லை, எத்தனை பேர்? ஒரு ஆள் 2 பேர், மொத்தமாக எத்தனை பேர் வரோம்? வரும்பொழுது என்ன அமைதியோட வரோம். இன்னைக்கு பூசைக்கு போறோம், ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு, என்ன வாவ், அந்த ஆதங்கம், அந்த ஏக்கம், ஏக்கோடத்தோடு வரீங்களா? ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, கோயிலுக்கு போய் ஆகணுமே, இல்லைன்னா அம்மா கத்துவாங்களே, நான் அப்பா கத்துவார, இல்லைன்னா மனைவி சொல்லுவாள், அவர் சொல்லுவாங்க. எத்தகைய தயாரோடு வரங்க. அதனால அங்க 600 பேரும் ஒரே நோக்கத்தோடு போனோம். 600 பேரும் தியானம் பண்றதுக்காக போனோம். தியானம் என்று தெரியும். அப்போ we are all prepared psychologically, physically, emotionally. அப்போ அந்த தயாரி இருக்கும் பொழுது அந்த அதிர்வுகளை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தயாரிப்போடு வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாக மாற்றங்கள் சாத்தியம். ஏன் இல்லை மாற்றங்கள்? ஏனென்றால் நான் தயாரிப்பு செய்யவில்லை. ஒவ்வொரு தடவையும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்ச ஒரு பழக்க வழக்கம் ஆச்சு, கோயிலுக்கு போயிட்டு பசியார. இதான் நம்மளுடைய பழக்கம். ஒன்றுமே நடக்காதுங்க, ஒன்றுமே நடக்காது. அப்புறம் சற்று முன்பு படிச்சீங்களா, பங்கெடுத்தல். 3 தடவை பங்கெடுக்கிறது. அவருடைய அப்பத்திலையும் அந்த ரசத்தையும் மாறி நம்மளுக்கு உடலாகவும் இரத்தமாக கொடுக்கப்படுகிறது. அதுல பங்கெடுக்கிறதுக்கு முன்பு எப்படி பூசையில பங்கெடுக்கிறேன்? தமிழ் மக்கள் ஒரு அளவு சுமார், அதுலயும் சில பேர் எப்படி எடுப்போம் பங்கு? பூசை ஓடுது, பூசை இப்படி, சில பேர் இப்படி, சில பேர் இப்படி. இந்த கூத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. மேலேருந்து பார்க்கறது என்ன செய்யறது, வேற வழி, பார்த்து தானே ஆகணும். சில பேர் பாடுவாங்க, சில பேர் கம்முன்னு இருக்குவாங்க, சில பேர் வாயை திறக்க மாட்டாங்க, சில பேர் கை எப்படி வச்சு கூப்ப மாட்டாங்க, சும்மா அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நான் என்னுடைய இந்த உடலை கொடுத்திருக்கிறார் இறைவன். இந்த உடலை நான் பயன்படுத்த வேண்டும். எத்தகைய அளவில் நான் பயன்படுத்துகின்றேன், எப்படி பயன்படுத்துகின்றேன்? ஆனால் சத்தம் போடும் போது, கோவப்படும் போது பார்த்துக்கிற உடனே ஒரு கையை 2 கையும் வச்சுக்குங்க. எப்படிங்க கோபம் வரும்போது இதெல்லாம் வருது? இந்த குரலும் உயர்த்துடும், கண்ணும் அப்படி மாறும், புருவம் அப்படி மாறும். ஆனால் ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு ரசனையே இல்லையே. என்ன செய்யறது? ஸோ அன்பார்ந்தவர்களே, அவரை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆன்மீக ஊட்டு சக்தியை எனக்கு கொடுக்கின்றார். ஆன்மீக ஊட்டு சக்தி, விட்டமின், ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் he gives me. இது ஒரு சாதாரண அப்பம் அல்ல. எப்போ இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம்? எப்போ? இன்னைக்கு கொண்டாடுகின்றோமா அல்லவா? இன்னைக்கு மட்டுமா கொண்டாடுகின்றோம்? ஒவ்வொரு திருப்பலியிலையும் கொண்டாடுகின்றோமே. அப்போ ஒவ்வொரு திருப்பலியிலையும் அவர் என்னோட வருகின்றார். Every celebration of the Eucharist, it is a celebration of Corpus Christi. Corpus Christi என்ன ஆங்கிலத்தில்? Corpus Christus. Corpusனா லத்தீன் மொழியில உடல், கிறிஸ்துஸ்னா கிரைஸ்ட், கிறிஸ்து, இயேசுவோட உடலை கொண்டாடுகின்றோம், திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கையை பார்ப்போம். எப்படி நீங்கள் தயார் பண்ணி வருகிறீர்கள் ஒவ்வொரு பூசைக்கும்? ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றமே இல்லையே? இன்னும் அந்த பெருமை, இன்னும் அந்த அந்த அகங்காரம், இன்னும் அந்த சுயநலம், கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் இன்னும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றோமே. வாரம் 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 வந்து, ஏனென்றால் நான் ஆண்டவரை தயாரிப்போடு பெற்றுக்கொள்ளாவிட்டால்
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இருக்காது. பாவத்தை மாற்றி, பாவத்தை நிறுத்தி குறைச்சி அவரை பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இங்கே மாற்றங்கள் இருக்கும். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை போடுங்க, இந்த ஸ்லைட்டை. 28 வசனம், இது கொஞ்சம் படிப்போம். எனவே எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதிக்க வேண்டும், சோதித்தெடுத்து பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். நாம் சோதிக்கிறோமா? நான் சரியா இல்லைல்ல, நான் பாவ செய்கிறதுக்கு போயிட்டு நன்மை வாங்கணும்னு எல்லாம் சும்மா வராது. அப்படியே எத்தனை பேர் தயாரிப்போடு வருகிறோம்? Have you examined yourself? உங்களோட மனதை ஆராய்ந்து வருகிறீர்களா? இல்லது ஏனோ தானோ என்று எல்லாருமே கூட்டத்தில் கோவிந்தான் சொல்றாங்களே வந்து சாப்பிட்டுட்டு போறோமா? ஆண்டவரை சரியா இல்லைங்க. அதனால தான் கத்தோலிக்க திருஅவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மக்கள் மாற்றங்கள் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் என்னிடம் தயாரிப்புகள் குறைவு, தயாரிப்பே இல்லை. நான் வீட்டுக்கு சென்றோன நான் அவரை சாப்பிட்டுட்டு போறேன்ல. நீங்க கடையில் போய் சாப்பிட்றீங்களோ வீட்டில் சாப்பிட்றீங்களோ, சாப்பிட்டோன்னு உடல் சக்தி வருதுல, உடல் பலம் வருதுல, ஆன்மீக சக்தி அவர் கொடுக்கிறார. ஏன் என்னுடைய ஆன்மீக சக்தி என்னிடம் இல்லையே? Why is there no spiritual energy? Why is there no spiritual energy? Because I am not prepared at all. உங்களிடம் ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் இந்த அதிர்வுகள் என்னை வந்து சேர்ந்து இந்த அதிர்வுகள் மற்றவர்களை போய் சேர வேண்டும். When I receive Jesus in the Eucharist, powerful, pure, holy Jesus, when I receive him, I will let these vibrations reach out to the entire world, everywhere, wherever I am. அப்படி இருக்கணும். அது உங்களிடம் இந்த உணர்வு இருக்கிறதா? எவ்வளவு தயார் பண்ணிட்டு வரோம்? தயாரிப்பே இல்லை நிறைய பேர், முக்காவாசி பேர் நான் சொல்லுவேன். ஏனென்றால் how to know that? நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக. யாராவது எதுவும் சொன்னா சோர்ந்து போயிடுறோமே, வீட்டில் யாராவது சொன்னாலும் சோர்ந்து போயிடுறோமே. கங்குன்னு அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மரம் இது உழுவாது. இங்கே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இது உளுந்துரும். அப்படியே கோயாங் கப்பலை கோயாங் பரவாயில்ல, இது எல்லாமே கோயாங். ஸோ அன்பார்ந்தவர்களே, மறவாதீர்கள், ஒருத்தரோட பாவம் மற்றவர்களை பாதிக்கும். நீங்க செய்யும் பாவம் இந்த சமுதாயத்தை பாதிக்கும். ஒருத்தர் ஜப்பான்ல செய்த பாவம் நம்மளை பாதிக்கும். இதை மறந்துடாதீங்க. அப்போ நீங்க வீட்டில் செய்கிற பாவம் உங்களுடைய வீட்டில் எவ்வளவு பாதிக்கும்? இந்த திரு அவையில் செய்கிற பாவம் இந்த சமுதாயத்தை பாதிக்கும். ஏனென்றால் நம்ம எல்லாம் ஒரு உறவு இருக்குது. சற்று முன்பு முதல் வாசகத்தில் படிச்சோம்ல, 2வது வாசகம் படிச்சோம்ல, நம்ம எல்லாம் கோர்த்து இருக்கிறோம். அவர் உடைஞ்ச அப்பம் உடல் சதை, அந்த உடைஞ்ச சதை, அந்த உடைஞ்ச உடல் இந்த உடைஞ்ச மக்களை சேர்த்து வைக்கிறார். பாருங்க, நம்மளுக்காக தன்னையே உடைத்து கொண்டு நாம் எல்லாம் உடைந்திருக்கிற மக்களை சேர்க்கிறார். The broken body of Jesus is uniting all of us who are broken. அவர் நம்மளுக்காக தன்னையே உறுத்தி கொண்டு தன்னையே உடைத்து கொண்டு நம்மை ஒன்று சேர்க்கிறதுக்காக அவர் இந்த ஒரு சரித்திரத்தில் ஈடுபட்டார். அப்போ நீங்களும் நானும் எப்படி? So let us break ourselves for others. ஆண்டவர் நம்மளை உரித்து நம்மளை ஒன்று சேர்த்து அந்த அதிர்வுகளை மற்றவர்கள் போய் சேர நாம் செயல்படுவோம், இதில் ஈடுபடுவோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நிச்சயமாக நீங்கள் அவர் மேலே ஆசை வைத்தீங்களா
முயற்சியில் ஈடுபடுவீங்க. இல்லாட்டினா சும்மா வந்துட்டு போயிட்டு இருப்போம். இன்னும் எவ்வளோ காலம் அப்படி போய்கிட்டு இருக்க போகிறோம்? நான் சாவர வரைக்குமா? மாறுவோம். அதுதான் முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த வலிமையும் வல்லமையும் கொடுக்கட்டும். இந்த திருப்பலியில் அவரை பெற்றுக்கொள்ள வரும்பொழுது ரொம்ப தக்க மரியாதையும் தயார் பண்ணாமல் வந்திருந்தாலும் இப்பொழுது உங்கள் மனதை தயார் பண்ணி கேளுங்கள். ஆண்டவரே, நான் தயார் பண்ண ஆசைப்படுகின்றேன், ஒவ்வொரு தடவையும் உம்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது என்று. ஆமீன்.